ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கூலில் ஒரு 4 பேர் என்னமோ தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பிரின்ஸிபல்னால தான் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரையும் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அவர் வெளியே போனதை பற்றி கூட கவலைப்படாமல் நம்ம ஹீரோவை தேடி அவர் போக ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம ஜியோனுடைய அண்ணனை தேடி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் அது நம்ம ஹீரோ தான் அப்படின்றது அவருக்கு தெரியல. ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பா. அங்கே இப்போ எப்படிடா நிலவரம் இருக்குது, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மறுபடியும் வந்துட்டாங்களா அப்படின்லாம் கேட்கும்போது இங்கே எதுவுமே சரியாகலை, நீ போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பிரின்ஸிபல் வேறு இங்கேருந்து போயிட்டாரு. இப்போ அந்த யோகா டீச்சர் தான் பிரின்ஸிபல் மாதிரி இருக்காரு. அவர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே சரியா படலை. சரி, நீ என்ன பண்ணுற, நீ எப்போ வரலான்னு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பாக இப்போதைக்கு வர முடியாது, ஏன்னா என்னோட அப்பா இப்போ வரைக்கும் கோவமாக தான் இருக்காரு, நான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி இவ்வளோ சோகமாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம வேங்க காட்டுறாங்க. அவன் அவனுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா அப்பாவுக்கு நிஜமாவே என் மேலே பாசம் இருக்கா, ஏன்னா அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்குள்ள அப்படி தெரிலமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, உன் அப்பாவை பற்றி தான் உனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும்ல, அவர் வெளியில தான் பார்க்க ரொம்ப ரஃபாக இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே உன் மேலே அதிகமான அன்பெல்லாம் வச்சிருப்பாருடா, அதை வெளியே காட்டிக்க தெரியாது, அவ்வளோதான், இதுக்காக போய் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசிடுறாங்க. என்ன பையன் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு உடனே இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கும் அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம இதுக்கப்புறம் பேச வேணாம் அப்படின்ட்டு, ஆமாம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கஷ்டத்தெல்லாம் அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான். ஸோ இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருக்கு. ஸ்கூலில் வந்து ஆள் நடமாட்டமே இல்லை. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னடா எல்லாருமே திரும்ப வந்துட்டு இருக்கீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அட ஆமாடா, அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இங்கே வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தங்களா போறாங்க. ஸோ எல்லாருமே ஒருத்தர் பார்த்த சந்தோஷத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் இது ஒரு ஸ்கூல் மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வேங்கும் அப்புறம் ஜியோன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோடு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம வேங்குக்கு அவன் அப்பா நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகம், நம்ம ஜியோனுக்கு அப்பான்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்மளை ஒருத்தன் ஏமாத்திருக்கானே அப்படின்ற ஒரு சோகம். இப்படி 2 பேரும் ரொம்ப சேடாகவே இருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல், அதான் இப்போ அந்த யோகா டீச்சர் தானே பிரின்சிபலாக இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீச்சரை உள்ளே கூப்பிட்டு வரான் ஸ்கூலுக்குள்ளே. வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசுகிறான். நீங்கள் திரும்ப வந்து நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இவங்க தான் உங்களுடைய புது டீச்சர், அப்புறம் நான் தான் உங்களுடைய புது பிரின்சிபலும் கூட. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எகத்தாளமாக தான் பேசுகிறான். அதுவும் இல்லாமல் இவன் இப்போ இந்த ஸ்கூலுக்குள்ளே விட்டுருக்க டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பாக தான் இருக்காங்க. அதுலேயும் ஒரு லேடி டீச்சர் இருப்பாங்க. அவங்களுடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மறைக்கிற அளவுக்கு இருக்குது, இதோ அந்நியன் மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எதிர்த்து இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே போயிட்டு அந்த யோகா டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சார், ஆல்ரெடி நாங்கள் 3 பேர் இருக்கும்போது நீங்கள் ஏன் புதுசாக டீச்சர்ஸ் இறக்குறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இங்கே பாருப்பா, இது இப்போ என்னோட ஸ்கூலு, என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும், நீ கிடையாது, சரியா? நீங்கள் 3 பேர் இதுக்கப்புறம் சப்ஸ்டியூட், ஓகேவா? அவங்க லீவ் போட்டால் நீங்கள் கிளாஸுக்கு போகலாம், மற்றபடி நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஸ்கூலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசிடுறான். இப்போ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுடைய அப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அதுக்கு நடுவில் இந்த மாதிரிப்பா நான் ஸ்கூலுக்கு மறுபடியும் போகவா அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்துடுறாரு. இந்த பக்கம் பாவம் நம்ம ஜியோன் வேற ஹீரோயினுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த செயினையே பார்த்துக்கிட்டு அவளுடைய நினைப்புலாம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒன் சைட் லவராக இருக்கிற இவனுக்கே இவ்வளோ ஃபீலிங்னா இப்போ ஆக்சுவல் லவராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவனும் அதுக்கு மேலே வந்துட்டு ஹீரோயினோட நினைப்பில் இருக்கான். அவளை கிஸ் பண்ணுது, அவ கூட சேர்ந்து சுத்தினது, இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதுக்காக அந்த சிக்கன் கடைக்கு வருவாள், அங்கே தான் வேலைக்கு வந்திருக்கா. இன்னைக்கு புதுசாக ஏதோ ரெசிபிலாம் கண்டுபிடிச்சி ஒரு சிக்கன் வந்து ரெடி பண்ணுறா. ஸோ அதை அந்த ஓனருக்கும் கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுமா, இதுக்கப்புறம் நம்ம இதையும் மெனுவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினை தேடி இந்த இடத்துக்கே வந்துட்டான். கரெக்டாக இவன் வர நேரமாக பார்த்து ஹீரோயினும் ஏதோ பார்சல் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ தூரம் வந்தும் அவளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மறுபடியும் அங்கேருந்து வெளியே போகிறான். சுற்றி முற்றியும் எல்லா பக்கமும் தேடிட்டே இருக்கான், ஹீரோயின் எங்கே இருப்பா அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஹீரோயின் பார்சல் டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் அவளுடைய கடைக்கு வரும்போது அங்கே அந்த ஓனர் சொல்கிறாங்க, உன்னை தேடி ஒரு பையன் வந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக ஹீரோவாக தான் இருப்பான் அப்படின்ட்டு. உடனே அவளும் வெளியே போகிறா. கரெக்டாக இந்த பக்கம் ஹீரோயினை தேடிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த வழியாக வரா. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஹீரோ ஓடி போயிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டே என்னடா பண்ணுற, இது ஒரு பப்ளிக் பிளேஸ்ரா, சுற்றி எல்லாருமே இருக்காங்க, ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, விடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வந்துடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ சரி வா அப்போ நான் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறான். டேய் என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீ நிஜமாவே தனியாக கூப்பிட்டு வந்துட்டா, தனியாக கூப்பிட்டு வந்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட சும்மா பேச தான் கூப்பிட்டேன், நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டிருக்க செயினை பார்க்குறான். அது ஆக்சுவலாக இவன் கொடுத்தது தானே. அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் ஐயோ மன்னிச்சிட்றா, நான் இதை அன்றைக்கே உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை கழட்டி கொடுக்கலான்னு பார்க்கும்போது, இல்லை நான் உங்ககிட்ட இருக்கதான்னு தான் பார்த்தேன், மற்றபடி கேட்கல, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே துண்டெல்லாம் வேற போட்டு விடுறான், குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே அவளுக்கு ஒரு கிஸ்ஸும் கொடுக்குறான், உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சிக்கன்லாம் சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்கூலில் வேறு ஏதாவது நடந்துச்சா அப்படின்லாம் கேட்கும்போது அவனும் சொல்கிறான், அந்த மாதிரி புதுசாக 3 டீச்சரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தா சத்தியமாக டீச்சர் மாதிரியே தெரில, இன்னும் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, சரி நீ எப்போ தான் வரலான்னு இருக்க, என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் என்னடா பண்ணுறது, உன்னை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்றது எனக்கு என்ன தலையெழுத்தா, அங்கே வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னோட அப்பா நான் இந்த ஸ்கூலை பற்றி ஏதாவது பேசினாலே அவர் என் மேலே பயங்கர கோவப்படுறாரு, நான் எப்படியாவது அவரை சம்மதிச்சு கூடிய சீக்கிரமே அங்கே வர ட்ரை பண்ணுறேன். ஆமாம் இந்த சிக்கன் நல்லா இருக்கா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, செம்மையாக இருக்கு நீயா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் மறுபடியும் ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே நம்ம வேங் பார்த்துட்டு அவன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான். என்னடாச்சு ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, டே என்னோட வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் அடையணும் அப்படின்னு நினச்சனோ அது எல்லாமே உன்னால் போயிடுச்சுடா, என் அப்பா முன்னாடி நான் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமில் வின் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அதுலேயும் முன்னாடி தோற்று போயிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளை ஃபஸ்ட்டு நான் தான் லவ் பண்ண ஆரம்பித்தேன், ஆனால் இப்போ அவளையும் நீ எடுத்துக்கிட்ட, என் லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாமே உன்னால் நாசமாக போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும், இங்கே பாரு என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் இது எல்லாத்துலேயுமே நான் மட்டும் என்ன பண்ண முடியும், எனக்கு எல்லாமே இதெல்லாம் அமைஞ்சிச்சு, நான் ஒன்றும் உங்ககிட்ட இருந்து இது எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தில் இதெல்லாம் பண்ணலை, அதுவும் இல்லாமல் உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், அதை உங்ககிட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சமாதானப்படுத்துறன்ற பேரில் ஏதோ தத்துவம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வேங்குக்கு அது இன்னும் தான் கோவத்தை ஏற்படுத்துது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த புது டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இந்த அட்டகத்தியை வச்சு சும்மா குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தது, இது எல்லாத்தையுமே அடியோட மறந்துடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே ஒருத்தர் காம்படிட்டராக நினைக்கணும், எல்லாருமே வந்து நீங்கள் எதிர்த்து போராடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டகத்தி கேம்லாம் விட்டுட்டு நீங்கள் ரியல் வெப்பனை வச்சு சண்டை போடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பிரின்சிபல் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது அங்கேருந்து மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி என்னடா இது இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம புள்ளி பண்ணுற பையன் இருக்கான்ல அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும் போல், இப்போ தாண்டா எனக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த அன்னியன் டீச்சரு நம்ம ஹீரோக்கிட்டே கத்தி எடுத்து காட்டிகிட்டு இருக்கா, அவன் அதை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோக்கு துளி கூட பயப்படவே இல்லை, நான் நினச்சதை விடவே உனக்கு நிறைய தைரியம் இருக்குது, இன்னும் போக போக அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஜியோங் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவன் ரூம்லேயே தான் இருப்பா. அந்த நேரத்தில் அந்த யோகா டீச்சர் வந்து உன் அப்பா உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சு வைக்க சொல்லியிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக நம்ம சின்ஜாங் அப்படின்ற ஒன்று வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்போம்ல, அந்த சின்ஜாங்கை அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 சாவி தேவைப்படுது, அதையும் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். அந்த சாவியில் ஒன்று ஆல்ரெடி நம்ம வேங்கோடைய அப்பா ஸ்டார்டிங்கில் அந்த பாக்ஸில் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அது அவர்கிட்ட இருக்குது. இன்னொன்று நம்ம பிரின்சிபல் கிட்டே இருந்திருக்கும், அவரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாக்ஸில் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அண்ட் 3ஆவதாக எங்கே இருக்குது அப்படின்றதே தெரில, ஸோ அதை வந்து இவகிட்ட கொடுத்து மறைச்சு வச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இவருக்கு இருக்குது. அதனால தான் அதை வந்து கேட்குறாரு. ஸோ இதை பார்த்து கோவப்பட்டுட்டு ஜியோன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் இருக்க எல்லா திங்ஸுமே போட்டு குழப்பி வைக்கிறாங்க, பார்த்துக்கோங்க என்கிட்ட எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு என்ன நிம்மதியாக விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த யோகா டீச்சரும் கண்டிப்பாக அந்த பிரின்சிபல் அந்த சாவியை இங்கே தான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான், நான் அதை கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த வேங்க அப்பாவுடைய டிரைவர் இருக்கான்ல அவங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த சிஞ்சாங்க அடையிறதுக்கான சாவி உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எங்க நானும் தேடிட்டு தான் இருக்கேன், அவன் அந்த கடத்தி கொண்டு வந்து வளர்த்தான்ல ஜியோன்ற ஒரு பொண்ணு, அவகிட்டையும் தேடி பார்த்தேன், அங்கே எங்கேயுமே அந்த சாவி இல்லவே இல்லை, வேற எங்கே வச்சிருக்க போகிறான், இந்த ஸ்கூலில் தான் எங்கேயாவது இருக்கும், நான் தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பிரின்சிபலை காட்டுறாங்க. அவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டோடைய தொலைஞ்சு போன பையன் எங்கே இருப்பான் அப்படின்னு தான் தேடிட்டு இருக்காரு, அதாவது நம்ம ஹீரோ தான். ஸோ எதுக்காக நம்ம ஹீரோவை வந்து இவர் தேடிட்டு இருக்காரு அப்படின்றதும் நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது வேங்கோட அப்பா ஆல்ரெடி அடியாட்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார் போல இந்த பிரின்சிபல் கிட்ட இருக்க சாவியை வாங்குறதுக்காக. ஸோ அதனால அந்த அடியாட்கள் இப்போ இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம பிரின்சிபலுக்கும் இது தெரிஞ்சிருது. உடனே அவங்க கிட்ட இருந்து இவர் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இவர் ஒரு பக்கம் இப்படி பிரச்சனையில் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஜியோனோட இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே பொருள் எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்குது. என்னாச்சு, ஏன் பிளேஸ்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த சிஞ்சாங்கலாம் அப்படி என்னதான் இருக்குது, ஏன் எல்லாருமே அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நானே ஆல்ரெடி பயங்கர டென்ஷனில் இருந்தால் இந்த சொட்டையை வேற வந்து டென்ஷன் பண்ணி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கா அந்த யோகா டீச்சரை. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி சரி விடு, இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகிரு, நீ இந்த ரூம்குள்ளே இருக்க இன்னும் அந்த விஷயத்தை பற்றியே தான் யோசிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன், ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ரெகுலராக கிளாஸ்
கிளாஸுக்கும் வர ஆரம்பி, அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் அந்த டிரைவர் இருக்கான்ல, அவன் அந்த யோகா டீச்சர் கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே வந்து ஃபோனில் நம்ம வேங்க அப்பா கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இவர்கிட்ட வந்து கேட்டேன் சார், இப்போ வரைக்கும் அந்த சாவி கிடைக்கலன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி பிரின்சிபலாக இருந்தவன் தான் அந்த சாவி எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆளுங்க இப்போ அவனை தேடி தானே போயிருக்காங்க. அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவன் மூலமாக அந்த சாவி எங்கே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்ககிட்ட இருக்க சாவியையும் எடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட மொத்தம் 2 சாவி இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு சாவியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த சிஞ்சி அங்கே நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவன் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அங்கே நம்ம வேங் வந்து நிற்கிறான். அப்புறம் என்ன விஷயமா நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா தான்ப்பா வந்தேன். அப்புறம் உனக்கு ஸ்கூலில் நல்லா போதா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நல்லா போகிறது இருக்கட்டும், நீங்கள் எனக்கு என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க, சைனாவுக்கு நான் போகிறேன், என் அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை என்ன திடீர்னு என்ன எதுக்குன்னுலாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, நான் போகணும்னு சொன்னால் போடணும் சரியா அப்படின்னு சொல்லி இவன் கோவத்தோடு பேசிடுறான். ஸோ நம்ம வேங்குக்கு இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை போல், அதனால தான் இப்போ மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவன் நம்ம ஹீரோயினுக்காக தான் மெயினாகவே இங்கே வந்தான். ஆனால் அவளே இவனுக்கு கிடைக்கலல்ல, அதனால தான் இப்போ கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் டீச்சர் ஒருத்தர் இருப்பார்ல, பழைய டீச்சர், அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த சிஞ்சாங்கை பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ சாவி தேவைப்படும் போல, அந்த சாவியை தேடி இதுக்கு முன்னாடி அந்த யோகா டீச்சர் ஜியோனோட இடத்துக்குலாம் வேற போய் அதை தேடி இருக்காரு. அந்த சாவி அப்படி எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல தான் நம்ம குக்கிங் டீச்சரும் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த சிஞ்சாங்கை பற்றி. இங்கே பாருப்பா, இதுக்கு முன்னாடி அந்த சிஞ்சாங் வந்து பிரின்சிபலோடைய ஃப்ரெண்டோட பாதுகாப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவருடைய ஒய்ஃபும் அவரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவருக்கு 2 குழந்தைங்க இருந்துச்சு. அதில் ஒரு குழந்தைய தான் இந்த பிரின்சிபல் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தார். அதுதான் ஜியோன்னு. அந்த இன்னொரு குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த குழந்தையும் உயிரோட இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீ இந்த சிஞ்சாங்கை பற்றி கேட்டல, அதுக்கு மொத்தம் 3 சாவி இருக்கு. அதில் ஒரு சாவி பிரின்சிபல் கிட்டே இருக்கு, இன்னொரு சாவி அந்த திருட்டு கும்பல் கிட்ட இருக்கு. அதான் சிஞ்சாங்க திருடு நினைக்கிற அந்த திருட்டு கும்பல், அவங்க தான் இந்த சாவிலாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் அந்த 2வது சாவி இருக்கு. அப்புறம் 3வது சாவி இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார்ல, அவருடைய காணாம போன பையன் கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த 3 சாவி இருந்தால் மட்டும் தான் அந்த சிஞ்சாங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த 3வது சாவி நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அது எங்கடா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த செயின் இருக்குல்ல, அதுதான் அந்த 3வது சாவி. ஆனா அது இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்குது இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த காணாம போன பையன் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியல, குழப்பத்தோட முழிச்சிட்டு இருக்கான். அந்த 3வது சாவி எந்த பையன்கிட்ட இருக்கும், அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல அந்த லூனா இருக்கால, அந்த வேங் அப்பாவுடைய அசிஸ்டன்ட், அவ போயிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. உங்க பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவ உயிரோட தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளை கடத்திட்டு போனது வேற யாரும் இல்ல, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அன்னைக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல உங்க ஃபேமிலியவே கொல்ல பார்த்தார்ல, அவர் தான் இவ்வளவு நாள் உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அந்த மூரியம் ஸ்கூல்ல அடைச்சு வச்சிருந்திருக்காரு. இந்த விஷயம் எங்களுக்கே இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பயங்கரமா ஒரு கோவத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறா. இது ஒரு பொய்ன்னு தெரியாம ஹீரோவோட அப்பாவும் அவர் ஃப்ரெண்டு மேலேயே பயங்கர கோவப்படுறாரு. அவனை நான் சும்மா விட மாட்டேன், என் குடும்பத்தையே அழிச்சிட்டானே அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் வேங்கையும் காட்டுறானுங்க. 2 பேரும் மிருக மாதிரி அடிச்சுக்கிறானுங்க ஒருத்தன். ஏன்னா நம்ம வேங் இந்த இடத்த விட்டு போக போறான்ல, கடைசியா ஒரு தடவை அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சிருப்பான் போல. அதான் 2 பேரும் அப்படி வெறித்தனமா அடிக்கிறானுங்க. கடைசியில ஒருத்தன் அப்படி நெஞ்சு மேலே எட்டி வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ எப்பயுமே வந்து இவனுக்கு அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து தான் சண்டை போடுவான். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை பண்ணிட்டான். ஏன்னா அதை தான் நம்ம வேங்கும் விரும்பி இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நம்ம வேங்கு பாட்டுக்கு அவனுடைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஏன்னா அவன் தான் சைனாவுக்கு போகிறான்ல. ஸோ இவன் போக போகிறது தெரிஞ்சும் அவனை தடுக்க முடியாமல் நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் அவன் அப்படியே ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போகிறான். அவனை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இந்த மாதிரி நடுராத்திரியில் வந்திருக்க, அதுவும் திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இப்போது கிளம்ப போகிறேன், அதனால கடைசியாக ஒரு தடவை உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியாக ஒரு தடவையா டே என்னடா சொல்கிற, டே நான் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய கஷ்டப்படுத்திருக்கலாம்டா, ஆனால் அதுக்காக நீ இங்கேருந்து போவாத, எனக்கு நீ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்லாம் சொல்லும்போது, அவனும் அதான் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது, உனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவள் ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் அந்த ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல, அவரை அந்த லூனா பொண்ணு இப்போ அந்த மூரியம் ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டா. ஸோ இப்போ அந்த இடத்துல பிரின்சிபலாக இருக்க யோகா டீச்சர் கிட்ட வந்து, சார் இந்த இடத்துல ஜியோன் அப்படின்ற ஒரு பொண்ணு படிக்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போனா என் பொண்ணு இங்கே தான் இருக்கா போல, அவள் உயிரோடு இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ நம்ம ஜியோனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, இவர் தானே ஜியோனோட அப்பான்னு சொல்லி பிரின்சிபல் என்கிட்ட சொன்னார், அந்த ஃபோட்டோவில் கூட நான் இவருடைய ஃபேஸ் தானே பார்த்தேன். ஐயோ அவளே ஆல்ரெடி பிரின்சிபல் தன்னுடைய அப்பா இல்லைன்னு நினச்சி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. இப்போ உண்மையான அப்பான்னு சொல்லி இவர் போய் நிற்கும் போது அவள் உண்மையான அப்பாவை பார்த்த சந்தோஷத்தை விட பிரின்சிபலை தானே இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவன் அவனுடைய அப்பா கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி நீங்கள் இப்போதைக்கு ஜியோனை பார்க்க வேணாம், ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து பிரின்சிபல் தான் அவளுடைய அப்பான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா. இப்போ அவர் அவளுடைய அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. அதனால நீங்கள் இந்த நேரத்தில் போய் அவளை பார்க்க வேணாம், கொஞ்ச நாள் அவளுக்கு டைம்
கொடுங்க, அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் அவளை பாருங்க அப்படின்னு சொல்ல அவரும் அதை ஏற்றுக்கிட்டு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. மொத்தத்தில் அவருடைய பொண்ணு இப்போ இங்கே தான் சேஃபாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல, அதுவே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னும் இவருக்கு தெரியல நம்ம ஹீரோவும் அவருடைய பையன் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம பிரின்சிபல் போயிட்டு ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறாரு. எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என் ஃப்ரெண்டோட வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுச்சுல்ல, அதில் என் ஃப்ரெண்டுடைய பொண்ணை மட்டும் தான் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவனுக்கு இன்னொரு பையனும் இருந்தான். அந்த பையனை நீங்கள் தான் காப்பாற்றி கூப்பிட்டு போனதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான், அவனை நீங்கள் எங்கே விட்டீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவரும் இப்போ எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டோடைய பையனை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்த வீட்டிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த வீட்டை எரிச்சு இந்த குழந்தைங்களையும் கொலை பண்ணுறதுக்காக சுற்றிட்டு இருந்தானுங்கள சில பேர், அவனுங்க கிட்ட நான் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை கத்த விடாமல் நான் வாயை பொத்தி வச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் போயிட்டான். ஸோ எனக்கு வேறு வழி தெரியாமல் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி நான் அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்துடலான்னு பார்த்தேன். அந்த நேரத்தில் தான் அந்த ஆட்களில் ஒரு சில பேர் என்னுடைய கண்ணை கிழிச்சிட்டாங்க. எனக்கு நான் என் கண்ணை இழந்த வழியை விட அந்த பையனை நான் மூச்சடிச்சு சாகடிச்சிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அந்த பையன் சாகலை, உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம பிரின்சிபலுக்கு அதை கேட்டு செம ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டோடைய அந்த பையன் இன்னும் உயிரோட இருக்கானா, எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு இன்னும் மறுபடியும் ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, ஏன் ஸ்கூல்லையா, யார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவோட பேரை சொல்லி அந்த பையன் தான், அவங்ககிட்ட தான் அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. அவன் அம்மா அப்பா சின்ன வயசில் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவனை ஏதோ காட்டிலேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னுலாம் சொன்னான். அதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன், அன்றைக்கி நான் செத்துட்டதா தூக்கி போட்ட பையன் தான் அவன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா உண்மையுமே சொன்னதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபலும் அதை கேட்டு இங்கே பாருங்கள், எக்காரணத்து கொண்டும் என் ஃப்ரெண்டோடைய பையன் தான் அவன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் வேறு யார்ட்டுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த கொள்ளைக்காரனுங்க இப்போ வரைக்கும் அந்த பையனை தேடிட்டு தான் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்குது, அதை எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேறு யார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் அந்த ரியல் வெப்பன்ஸை வச்சு. அதுவும் அந்த அன்னியன் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு இவங்க எல்லாரையும் கம்பல் பண்ணி அதை வச்சு ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை வச்சு ஃபைட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு அதில் அடியும் படுது. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கள், நீங்கள் இதுக்கப்புறம் சண்டை சொல்லிக் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்னியன் டீச்சருக்கு காமெடியாக இருக்குது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நீ எங்களை எதிர்த்து சண்டை போட போறியா, சரி போய் போடுப்பா, ஆசைப்படுறான் பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 டீச்சரில் ஒரு டீச்சர் வந்து சண்டை போடுறான். அதுலேயும் நம்ம ஹீரோ எனக்கு வெப்பன்ஸ் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே சண்டை போடுறான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் அந்த டீச்சரோட வெப்பனையே எடுத்து அவங்கள அடிக்கிற மாதிரி போயிடுறான். உடனே அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, உண்மையாகவே நல்லா சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த அன்னியன் டீச்சர்கிட்டையும் ரொம்ப ஓவராக பேசிடுறான். இதுக்கு மேலே நீங்கள் சண்டை சொல்லி கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் சண்டை போட்டு கற்றுக்கிட்டோம்ல அட்டை கத்தி, அதை வச்சு எங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுங்க. ஏன்னா நாங்கள் நல்லா தான் சண்டை போடுவோம், அதில் சண்டை போட கற்றுக்கிட்டாலும். ஸோ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் இந்த மாதிரி ரியலான வெப்பன்ஸை வச்சு சண்டை போட சொல்லி அது மூலமாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க காயப்படுறதை நான் பார்த்தேன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்களுக்கு சவால் விடுற மாதிரி பேசுகிறான். அவளும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா, இவன் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம பிரின்சிபலை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மூரியம் ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு சீனியர் ஆஃபீஸரை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. அவர் வீல் சேரில் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய அப்பா கூட போயிட்டு இவரை பார்த்துருந்துருப்பார்ல. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு தான் இதுக்கு முன்னாடி அந்த சிஞ்சு அங்கே பார்த்துக்கிற பொறுப்பை இவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இவர்கிட்ட வந்து நம்ம பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காரு, சார் நான் மறுபடியும் அந்த மூரியம் ஸ்கூலுக்குள்ளே போகணும், எனக்கு அங்கே சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் அங்கே போகணும், தயவு செஞ்சு எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா இப்போ அங்கே கொஞ்சம் நிலைமை மோசமாக இருக்குது, அந்த யோகா டீச்சர் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் அந்த ஸ்கூலில், அவனை மீறி இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட் இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவருக்கு செம ஷாக்கு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாடா, அவன் இன்னும் சாகலை, அவன் ஒய்ஃப் மட்டும் தான் செத்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது அவரும் பதிலுக்கு பிரின்சிபல் கிட்ட கேட்குறாரு, சரி இப்போ நீ எதுக்காக அந்த மூரியம் ஸ்கூலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல பிரின்சிபலும் சொல்கிறாரு, சார் அவருடைய பையனும் உயிரோடு தான் சார் இருக்கான், அவன் காணாமல் போயிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம்ல, அவன் கிடச்சிட்டான், அது யாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அவரும் ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாரு யார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோவோட பேரை சொன்னதுக்கப்புறம் யார் அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவனுடைய எனர்ஜி பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணானே அவனா அப்படின் போது ஆமாம் சார் அவனே தான் அப்படின்னு சொல்ல இவருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதனால தான் சார் நான் இப்போ மூரியம் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அவனை எப்படியாவது சேஃபாக பார்த்துக்கணும், அந்த கொலகார கும்பல் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டானா அவங்ககிட்ட தான் இப்போ அந்த 3வது சாவி வேற இருக்குது இல்லை, அந்த சாவி அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக அவனை கொலை பண்ண கூட அந்த கும்பல் தயங்க மாட்டாங்க, அதனால தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நம்ம 2 பேரும் எப்படியாவது அதை ஹேண்டில் பண்ணலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம வேங் இருக்கான்ல, அவன் இப்போ சைனாவுக்கு போயிட்டான், அங்கே அவனுடைய அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்பா இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா இப்போயாவது நீங்கள் என்கிட்ட தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்க, அது என்ன சொல்லுங்கள், நீங்கள் அதுக்காக தானே நான் அங்கே அனுப்பவும் செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல ஆமாடா நான் அந்த சிஞ்சு அங்கே தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு சாவியையும் காட்டுறாரு. இது என்னது அப்படின்னு கேட்கும்போது இது அந்த சிஞ்சு அங்கே அடையிறதுக்கான ஒரு சாவி, இதே மாதிரி இன்னும் மற்ற 2 சாவி இருக்கு, அதில் ஒரு சாவி அந்த பிரின்சிபல் கிட்ட இருக்கு, இன்னொரு சாவி அந்த பிரின்சிபலோடைய ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் காணாமல் போயிட்டு தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவன்கிட்ட இருக்கு, என்கிட்ட
ஆல்ரெடி ஒரு சாவி இருக்கிறதுனால மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 சாவியை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த சின்ஜியாங் எனக்கு சொந்தமாயிரும். அப்புறம் அதை வச்சு நான் நினச்ச எல்லாத்தையுமே சாதிப்பேன். ஸோ அந்த சாவியை நான் கண்டுபிடிக்க தான் உன்னை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா இப்போ அந்த சாவியை நான் உங்களுக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டுனா பதிலுக்கு நீங்கள் எனக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, நான் உனக்காக எல்லாத்தையுமே பண்ணுவேன்டா. இப்போ உன் அம்மாவை விட்டு நான் எப்பயுமே தள்ளி இருக்கேன், உன்னை விட்டு தள்ளி இருக்கேன்ல, அதெல்லாம் நான் விட்டுட்டு எப்பயுமே நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கும் இது ரொம்ப நல்ல ஐடியாவாக படுது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி டீல் போடுறான். இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த மூரியம் ஸ்கூலில் போய் தங்கறதுக்காக திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. என்னப்பா திடீர்னு மைண்டு மாறிட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா எனக்கு இப்போ தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லும்போது, பா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கும் அந்த மூரியம் ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போனது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கும்போது அவர் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இதுக்கு மேலேயும் பொண்ணுகிட்ட மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நம்ம பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே இப்போ இவகிட்டையும் சொல்லி, இறந்து போயிட்டு தான் அந்த காட்டுக்குள்ளேயே நான் விட்டுட்டு வந்த அந்த பையன் அந்த ஹீரோ தாமா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அதை கேட்டு கண்ணிலலாம் தண்ணியாக வர ஆரம்பிக்குது. ஏன்பா இப்படி பண்ணீங்க, அவனை ஏன்பா அப்படி அனாதையாக அந்த காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்தீங்க, அதனால அவன் இத்தனை வருஷமா தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் தெரியுமா, நீங்கள் அவனை மறுபடியும் போய் காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னமா பண்ணுறது, எனக்கு அதுக்கப்புறம் தான் கண்ணு தெரியாமல் போச்சு, அதுவும் இல்லாமல் எனக்குன்னு நீ ஒருத்தி இருக்க, நான் உன்னை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை தேடி வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இந்த இடத்துல ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அப்போ என்னோட அப்பா எனக்காக தான் ஹீரோவா அப்படியே போட்டுட்டு வந்துட்டார்ல, ஸோ நான் இல்லைன்னா ஹீரோயின் நேரம் அனாதையாக வளர்ந்துருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ இவ்வளோ நாள் அனாதையாக வளர்ந்ததுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.